Dear student, இந்த வீடியோவில் group 17 elements halogen groups அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா salts formation ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த குரூப்பில் தான் என்ன இருக்குது, ப்ரெசன்ஸாக இருக்குது. ஸோ இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஹாலஜன் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ஹாலஜன் குரூப்ஸை பற்றி தான் ஸ்டடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குளோரின். இந்த குரூப்பில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்ட்ரைன், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரூப் 17ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஹாலஜன்ஸ் வந்து இட் இஸ் அ ஹைலி ரியாக்டிவ் ஒன். ஈஸியாக எல்லா எலமெண்ட்ஸுக்கிட்டையும் கம்பைண்ட் ஆகக்கூடிய ஒரு எலமெண்ட் தான் என்னென்னு சொல்லுவோம், ஹைலி ரியாக்டிவ் ஒன் சொல்கிறோம். இப்போ மெயின் சோர்ஸ் ஆஃப் ஹாலஜன்ஸ்னு பார்த்தோம், ஃப்ளோரின் வந்து ஃப்ளோரோஸ்பர்லேருந்து என்னது கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ளோரினோட அதர் ஓர்ஸ்லாம் பார்க்கணும், ஃப்ளோரின், க்ரையோலைட், ஃப்ளோரோவைட்டைட். இதே மாதிரி இதில் முக்கியமான எலமெண்ட்ஸான குளோரின் இட் இஸ் அப்டென்ட் ஃப்ரம் சோடியம் குளோரைடு. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீ வாட்டர்லேருந்து கிடைக்கும். அதர்ஸ் புரோமைட்ஸ், அயோடின் ஆல்சோ அக்கர் இன் சீ வாட்டர். இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த ஃப்ளோரின் அண்ட் குளோரின் வந்து என்ன இருக்குது, கேஸ் ஸ்டேட்டில் காணப்படக்கூடிய ஒன்று. இந்த புரோமின் லிக்விட் ஸ்டேட்டில் காணப்படக்கூடிய ஒன்று. இந்த அயோடின் அண்டு ஆசிட்டைன் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் காணப்படக்கூடிய ஒன்று. இதனோட ஐசோடோப்ஸ் பார்க்கும்போது குளோரினுக்கு மட்டும் 2 ஐசோடோப்ஸ் இருக்குது. ஒன்று 35Cl அண்ட் அனதர் ஒன் 37. அடுத்தது புரோமினுக்கு ஒரே ஒரு இது 79 புரோமின். அயோடினுக்கு 127 அயோடின் இருக்குது. சரிங்களா? இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அட்டாமிக் ரேடியஸ் எல்லாம் ஃபர்தராக இன்க்ரீஸஸ் ஆகிட்டே போயிருக்கும். அப் டு ஆஸ்ட்ரைன் வரைக்கும் இன்க்ரீசஸ் ஆகும். அதே மாதிரி மெல்டிங் பாயிண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஃப்ளோரின் டு ஆஸ்ட்ரைன்ஸ். அதனோட வேல்யூஸை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாயிலிங் பாயிண்ட்ஸும் இட்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் அப் டு ஆஸ்ட்ரைன். The densities, everything is increases in this the fluorine to astatine group. Okay, so இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது இந்த குளோரினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த குளோரின் வந்து டஸ் நாட் அக்கர் இன் ஃப்ரீ இன் நேச்சர். ஃப்ரீ ஸ்டேட்டில் காணப்படாது. இட் இஸ் யூஸ்வலி கம்பைன்டு வித் மெட்டல் அண்ட் மெட்டல் குளோரைட்ஸ் அண்ட் அதர் காம்பவுண்ட்ஸ். ஏதாவது ஒரு காம்பவுண்ட்ஸ் கூட தான் என்ன இருக்கும், கம்பைன் ஆகி இருக்குது. அப்போ இந்த குளோரினுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் இதுதான் அப்படின்னா சீ வாட்டர். ஓகே, ஸோ இதனுடைய ப்ரிப்பரேஷன், இந்த குளோரினுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் குளோரின்ஸ் அப்படிங்கும்போதும் ஃபஸ்ட்டு மெத்தடுன்னு வந்து இந்த சீ வாட்டரில் இருக்கக்கூடிய இந்த சால்ட், சோடியம் குளோரைட் சால்ட்டு ரியாக்டட் வித் மேங்கனீஸ் டை ஆக்சைடு அண்டு H2SO4 சேர்த்து ஹீட் பண்ணும்போதும் குளோரின் கேஸ் வந்து என்ன ஆகுது, லிபரேஷன் ஆகுது. சரிண்ணா? ஸோ இந்த மெத்தடில் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணலாம், குளோரின் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இதே மாதிரி அதர் மெத்தட்ஸ் அப்படிங்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா ஆக்சிடைசிங் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வித் மெட்டல் ஆக்சைட்ஸ். அல்லனா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூட்டபிள் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் லைக் மேங்கனீஸ் டை ஆக்சைடு, லெட் டை ஆக்சைடு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட், டைக்ரோமைட்ஸ். இந்த மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸுடைய HCl கூட ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் லிபரேட் குளோரின்ஸ் லைக் lead oxide plus 4HCl, it gives lead chloride and chlorine gas is evolved. Likewise MnO2 HCl, it gives MnCl2 and chlorine. Okay, likewise to treat it with KMnO4 or potassium dichromate, it is oxidized and it is liberated chlorine. இது MnO4 கூடயும் பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட இது பண்ணும்போதும் இங்கே இது எல்லாமே ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா குளோரின் கேஸ் வந்து லிபரேட்டட் ஆயிரும். சரிதானே? அடுத்தது இந்த ப்ளீச்சிங் பவுடர், மீன் தட் இட் கால்சியம் ஹைப்போக்ளோரைட் CaOCl2 இது கூட ரியாக்ஷன் பண்ணுது போதும் HCl கூட ரியாக்ஷன் பண்ணும்போதும் கால்சியம் குளோரைட்ஸ் ஆர் கால்சியம் சல்ஃபைட்ஸு, இது சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ஷன் பண்ணால் கால்சியம் சல்ஃபேட்டும் ஃபார்மேஷனாக இருக்கும் அண்ட் இட் இஸ் லிபரேட்டட் குளோரின் கேஸஸ். இந்த மெத்தடில் லெபரேட்டரியில் என்ன பண்ணலாம், யூஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஒரு லார்ஜர் ப்ரிப்பரேஷன்ஸுக்கு வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எலக்ட்ரோலிட்டிக் ப்ராசஸ், அனதர் ஒன்று டெகான்ஸ் ப்ராசஸ். லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் குளோரின் ப்ரிப்பரேஷன் பண்ணால்
ஒன்று எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸில் இல்லைனா என்ன இருக்கலாம் டெகான்ஸ் ப்ராசஸில் வந்து என்ன பண்ணலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இந்த எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸில் prime that is called the sodium chloride salt எடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போதும் சோடியம் அயான்ஸையும் குளோரின் அயான்ஸையும் என்ன ஆகுது ஃபார்மேஷன் ஆகுது. இந்த சோடியம் அயான்ஸ் வாட்டரில் உள்ள OH மைனஸை எடுத்துக்கிட்டு என்னவா எலிமினேஷன் ஆயிடுது சோடியம் ஹைட்ராக்சைடாக எலிமினேஷன் ஆயிடுது. இங்கே OH மைனஸ் அயான எலிமினேஷன் ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடோட கம்பைன் ஆகி NaOH சோடியம் ஹைட்ராக்சைடாக கன்வெர்ட் ஆகிருக்குது. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் குளோரின் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் லிபரேட்டட் கேஸ் குளோரின். அப்போது ஆனோடு பார்ட்டில் இந்த குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிவிட்டு குளோரின் மாலிகுல்ஸாக கன்வெர்ட் ஆகிருது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டெகான் ப்ராசஸில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் பாஸ்ட் a chamber containing a number of cells. ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கேஸ் தட் இஸ் HCl கேஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சாம்பரில் இது பண்ணுறோம். அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் தனித்தனி செல்ஸாக இருக்குது. அண்ட் ஃபியூம் ஸ்டோன்ஸு சோக்டேன் குப்ரஸ் குளோரைடில் இது பண்ணியிருக்கிறதுல என்ன பண்ணுறோம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 723 கெல்வினுக்கு நான் ஹீட் பண்ணும்போதும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஏர் ஜாக்கெட் வழியா இந்த சாம்பர்ஸுக்கு மூவ் ஆகும்போதும் இந்த குளோரின் கேஸஸ் வந்து என்ன ஆகுது லிபரேஷன் ஆகுது. என்ன HCl plus oxygen 400 degree Celsius. 400 degree Celsius means that is a 723 Kelvin. In the presence of cuprous chloride molecular reaction carried out ஆகி வாட்டரையும் குளோரின் கேஸ் என்ன ஆகுது ஃபார்மேஷன் ஆகுது. அதே மாதிரி இந்த குளோரின் obtained from method dilute and employed for the manufacture of the bleaching powder manufacturing வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறோம். CuTCl2 ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி குப்ரஸ் ஆக்சி குளோரைட் ஆகும். அதே மாதிரி Cu2O2Cl வந்து HCl ஒரு கம்பைன் ஆகி CuCl2 ஆகும். குப்ரஸ் குளோரைட்ஸும் என்ன ஆகுது ஃபார்மேஷன் ஆகுது. இங்கே எல்லாத்துலேயும் ஃபைனல் ப்ராசஸில் வந்து பார்த்தோம்போது எனக்கு குளோரின் கேஸ் வந்து என்ன ஆகுது லிபரேட் ஆகுது. அப்போ இந்த குளோரினுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் குளோரின் பார்க்கும்போது இட் இஸ் எ க்ரீனிஷ் எல்லோ கேஸாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இது பஞ்சன் இரிட்டேட்டிங் ஓடராக இருக்குது. சரிண்ணா, இதை நான் ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது ஹெட்டேக் இருக்கலாம். சரிண்ணா, வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன் பண்ணாலும் கூட என்ன பண்ணலாம் we can headaches. Okay, if you are held inhalation of large quantities of gases it could be fatal. ஏதாவது அதிகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஏன்னா பிகாஸ் இட் ஹாஸ் 2.5 times heavier than ஏரை விட ஹெவியர் ஒன்றா இருக்குது. ஓகே, physical properties la next one chlorine is soluble in water. chlorine வந்து வாட்டரில் soluble ஆகக்கூடிய ஒன்று ஈஸியாக வாட்டரில் soluble ஆகிருச்சுன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் greenish yellow crystals of chlorine hydrates and it is also be converted into liquid and yellow crystalline solids. சின்ன லிக்யூடில் இருந்து என்ன இருக்குது எல்லோ கிறிஸ்டலின் சாலிட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கும்போதும் ஃபஸ்ட்டு திஸ் குளோரின் இஸ் ரெடி டு ரியாக்ட்ஸ் வித் மெட்டல்ஸ் அண்ட் இட் கிவ்ஸ் மெட்டல் குளோரைட். அல்கலி மெட்டல்ஸாக இருக்கலாம் ஆர் நான் அல்கலி மெட்டல்ஸாக இருக்கலாம். இது கூடலாம் ரியாக்ஷன் பண்ணும்போதும் ஈஸியாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா மெட்டல் குளோரைட்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. எக்ஸாம்பிள் சோடியம் அயன் இதெல்லாம் அதனோட குளோரின் கூட ரியாக்ட் பண்ணி இட் கிவ்ஸ் சோடியம் குளோரைட், அயன் குளோரைட், அலுமினியம் குளோரைட் அண்டு காப்பர் குளோரைட்ஸ் வந்து என்ன ஆகுது ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இட் இஸ் ரெடி டு ரியாக்ட் வித் குளோரின். அதே மாதிரி போரான், சல்ஃபர், பாஸ்பரஸ், அர்ஷீனியம், ஆன்டிமினி இது கூடலாம் ரியாக்ஷன் ஆகும்போது இட் கிவ்ஸ் boron trichloride, sulfur dichlorides and phosphorus trichloride as arsenium chloride, antimony chloride. இதெல்லாம் என்ன ஆகுது ஃபார்மேஷன் ஆகுது. அதே மாதிரி இட் இஸ் ரெடி டு அஃபினிட்டி வித் ஹைட்ரஜன் கூட அஃபைன் ஆகுது. ஹைட்ரஜன் கூட அஃபைன் ஆகும்போதும்
என்ன ஃபார்மேஷன் ஆகுது பார்க்கும்போதும் C10H6 that is we can when bond with the turpentine கூட சேர்த்து இது பண்ணும்போதும் it produces carbon and hydrochloride acid என்ன ஃபார்மேஷன் ஆகுது கார்பனும் ஹைட்ரோக்ளோரைடு ஆசிட்ஸும் ஃபார்மேஷன் ஆகுது அதே மாதிரி this chlorine is ready to react with a water molecule and liberated oxygen and gives HCl and this reaction is carried out in the presence of sunlight முன்னிலையில் என்ன பண்ணுறோம் carried out பண்ணுறோம் அப்போ சன்லைட் முன்னிலையில் நடக்கும்போது என்ன கொடுக்கணும் it gives HCl next that chlorine is reacts with ammonium it gives ready to use ammonium chloride and other products என்ன excess of ammonia கூட reaction பண்ணும்போது it liberated nitrogen and HCl and again this HCl again another molecule of ammonia it gives ammonium chloride அப்போ overall reaction பார்க்குறோம் 8NH3 plus 3Cl2 it gives N2 plus NH4Cl okay so next with excess chlorine excess of chlorine கூட reaction பண்ணுவோம் first processல excess of ammonia கூட இங்கே என்ன பண்ண போகிறோம் excess of chlorine reaction பண்ணும்போது இங்கே உள்ள ஹைட்ரஜன் குளோரின் கூட கம்பைன் ஆகி HCl எலிமினேஷன் ஆயிடுது ஸோ அப்போ ரிமைனிங் வந்து நைட்ரஜன் ட்ரைக்ளோரைட்ஸ் வந்து என்ன ஆகுது ஃபார்மேஷன் ஆகுது இதில் உள்ள HCl அகெயின் NH3 கூட கம்பைன் ஆகி NH4Cl வந்து என்ன ஆகுது ப்ரொடியூசஸ் ஆகுது ஸோ அமோனியம் குளோரைடு வந்து என்ன ஆகுது ஓவராலாக இது பார்க்கும்போது என்ன ஆகும் ப்ரொடியூசஸ் ஆகுது தென் chlorine oxidize hydrogen sulfide to sulfur and liberates bromines and iodines இந்த H2S chlorine கூட ரியாக்ஷன் பண்ணும்போது சல்ஃபரையும் KPR கூட பொட்டாசியம் புரோமைடு கூட ரியாக்ஷன் பண்ணும்போது KCl ஃபார்மேஷன் ஆகி புரோமைன் லிபரேட்டேஷன் ஆகுது அதே மாதிரி பொட்டாசியம் அயோடைடு ரியாக்ஷன் பண்ணும்போது பொட்டாசியம் குளோரைடு ஃபார்மேஷன் ஆகுது அண்ட் அயோடின் வந்து என்ன ஆகுது லிபரேட்டட் ஆகுது ஓகே நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் அல்கலிஸ் கூட பேஸ் காம்பவுண்டு கூட ரியாக்ட் பண்ணக்கு ரெடியாக இருக்குது அப்போ டைல்யூட் அல்கலி கூட ரியாக்ஷன் பண்ணும்போதும் குளோரைட்ஸ் அண்ட் ஹைப்போக்ளோரைட்ஸ் வந்து என்ன ஆகுது ஃபார்மேஷன் ஆகுது சரிங்களா ஸோ ஃபைனல் ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்குன்னா சோடியம் ஹைப்போக்ளோரைட்ஸ் வந்து ஃபார்மேஷன்ஸ் ஆகுது குளோரின் ரியாக்ஷன் வித் வாட்டர் இட் கிவ்ஸ் HCl அண்டு ஹைப்போக்ளோரைட்ஸ் HCl it's reacted with NaOH it forms a NaCl sodium chloride and water molecule hypochlorites is reacted with NaOH it gives sodium hypochlorite and water molecule overall reaction chlorine plus NaOH gives NaCl sodium hypochlorite and NaCl sodium chlorides okay so இந்த இதே மாதிரி chlorines வந்து வாட்டர் கூட ரியாக்ஷன் மாதிரி sodium hypochlorite and chlorides saltum formation ஆகுது Cl2 NaOH it gives NaClO3 plus 5 NaCl and H2O next oxidizing and bleaching action chlorine is a strong oxidizing and bleaching agent because it produces the nascent oxygen என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா nascent oxygen H2O reacted with water HCl and hypochlorous acid formation ஆகுது இந்த hypochlorous acid it is easily decomposed into give HCl and nascent oxygen so this coloring matter reacted with nascent oxygen it is converted into colorless oxidation products coloring agents எல்லாம் nascent oxygen ஓட reaction பண்ணுச்சுன்னா colorized colorless oxidizing agents வந்து என்ன ஆகுது formation ஆகுது so it is used in the bleaching agents the bleaching chlorine is permanent one okay it oxidizes ferrous salts to ferric sulfates to sulfides and hydrogen sulfide to sulfur FeCl2 கூட ரியாக்ஷன் பண்ணும்போது இந்த chlorines வந்து FeCl3 ஆ கன்வெர்ட் ஆயிடுது அதாவது ferrous salt ferric salt கன்வெர்ட் பண்ணுது சரினா hypochlorous acids FeSO4 hypochlorous acids கம்பைன் ஆகும்போது ferrous sulfate ஆகும் ferrous sulfateங்கிறது ferric sulfate ஆகும் இங்கே HCl H2O என்ன ஆகுது ப்ரொடியூசஸ் ஆகுது சரினா அதே மாதிரி சோடியம் சல்ஃபைட் ஓட ரியாக்ஷன் பண்ணும்போதும் சோடியம் சல்ஃபேட்டாக
கன்வென்ஷன் ஆகுது. ஓகே, இங்கே H2S கேஸை என்னவா ரெடியூஸ் பண்ணிடுது, சல்ஃபராக ரெடியூஸ் பண்ணிடுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர் அப்படிங்கிறது வந்து கால்சியம் ஹைப்போக்ளோரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு குளோரின் கூட கம்பைன் ஆகும்போதும் கால்சியம் ஹைப்போக்ளோரைட்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. இதுதான் என்னென்னு சொல்கிறோம், ப்ளீச்சிங் பவுடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் கிடையாது. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். Chlorine displays bromine and other bromides from and iodine from iodides. அதாவது புரோமைட்ஸில் இருந்து அங்கே உள்ள புரோமினை ரீப்ளேஸ் பண்ணுறது புரோமினாக கன்வெர்ட் பண்ணி விடுது. அதே மாதிரி அயோடைட்ஸில் அந்த அயோடினுக்கு பதிலாக குளோரின் வந்து என்ன ஆகுது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. ஓகே, குளோரின் it is reacted with KPr, it gives KCl plus Br2. Chlorine it is ready to react with Ki and it gives potassium chloride and iodine. Iodine வந்து நேரடி லிபரேட்டட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸில் என்ன ஆகுது, ஓகே, வித்தின் ஏ ஃபேமிலிக்குள்ளே என்ன இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் கேரிட் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் அடிஷன் காம்பவுண்ட். ஈஸியாக அடிஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, ஃபார்மேஷன் ஆகுது. சல்ஃபர் டை ஆக்சைடு கூட குளோரினும் கம்பைன் ஆகி இட் கிவ்ஸ் சல்ஃபியூரைல் குளோரைடு. அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு கூட கம்பைன் ஆகி கார்போனைல் குளோரைடு. திஸ் இஸ் த அடிஷன் ப்ராடக்ட்ஸ். தர் இஸ் நோ எலிமினேஷன் ஆஃப் எனி அதர்ஸ். அதே மாதிரி எத்திலின் கூட ரியாக்ஷன் பண்ணும்போது எத்திலின் டைக்ளோரைட்ஸ் வந்து என்ன ஆகுது, ஃபார்மேஷன். லைக்வைஸ் மீத்தேன் கூட ரியாக்ஷன் பண்ணும்போது மெத்தில் குளோரைட்ஸ் வந்து என்ன ஆகுது, ஃபார்மேஷன் ஆகுது. பென்சின் கூட ரியாக்ஷன் பண்ணும்போதும் ஃபினைல் குளோரைட்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஓகே, தீஸ் ஆர் அபவுட் த ப்ராப்பர்ட்டிஸ். குளோரினுடைய யூசஸ் அப்படிங்கும்போதும் குளோரினோட முக்கியமான யூசஸ் என்ன அப்படின்னா, ட்ரிங்கிங் வாட்டருக்கு ப்யூரிஃபிகேஷனில் குளோரின் வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுறோம் எங்கெல்லாம் அப்படின்னா, காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், பேப்பர், ரேயான் டெக்ஸ்டைல்ஸில் என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கோல்டு அண்ட் பிளாட்டினம் எக்ஸ்ட்ராக்ஷனில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணலாம்.